இப்ப நான் செய்ய போற வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. இப்ப செய்ய போற வீடியோ பட் சிரிச்சு சிரிச்சு சொல்றேன், ஏன்னா அவ்வளவுக்கு முக்கியமான வீடியோன்றபடியத்தான் எனக்கு சிரிப்பு வருகுது. என்ன வீடியோன்னு சொல்லிச்சேன்னா, இனி ஃபங்க்ஷன் செய்ய போற ஆட்களுக்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் இது. சாமத்திய விட கல்யாணம் விட என்னண்டாலும் ஒரு ஃபங்க்ஷன் செய்யற ஆட்களுக்கு தானே ஃபியூச்சர்ல அவங்களெல்லாம் கண்டிப்பா பார்க்க வேண்டிய வீடியோ தான் இந்த வீடியோ. அப்படி என்ன முக்கியமான விஷயம்ன்றதை வெயிட் பண்ணுங்க, வச்சுட்டு வந்து உங்களுக்கு சொல்றேன். ஓகே, அந்த முக்கியமான விஷயத்துக்கு போக முதல் இத பாருங்க, இதுக்குள்ள என்ன இருக்குது. இது லாஸ்ட் வீக் நான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன். நான் கல்யாண வீட்டுல கொடுத்த பலகார பேக் தான் இந்த பலகாரம். கல்யாண மாப்பிள்ளைக்கும் கல்யாண பொம்பளைக்கும் கல்யாண பையன்ட அம்மாக்கும் நெஞ்சு பக்கண்டு இருக்க போகுது. இவள் என்ன எங்கட பலகாரத்தை பற்றி வச்சு சொல்ல போறாள்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா ஒன்னும் தப்பா சொல்லல, நல்லதா தான் சொல்ல போறேன். நீங்க வெயிட் பண்ணி பாருங்க, நல்லதா தான் சொல்ல போறோம். உங்களோட பலகாரம் இதுதான் அவங்க தந்த பலகாரம். எனக்கு இல்ல, எல்லாருக்குமே கொடுத்தது. உண்மையிலே நல்ல டேஸ்டான பலகாரம். மேலும் மனசு நிறைஞ்சு போயிருக்குது, வயிறு நிறைஞ்சு போயிருக்குது. ரெண்டு பாத்தீங்களா, நோமலா என்ன சொல்ல வாரணுன்றதை மெயினா சொல்றேன்னு பாருங்க. கணக்கு பலகாரம் வச்சிருக்கிறேன்னா என்ன சொல்ல வாரணுண்டா, நாங்கள் எங்களை மாதிரி ஆட்கள் கல்யாண வீட்டுக்கு போறதே முதலாவது ரீசன் சாப்பிடுறதுக்கு அண்ட் பலகாரத்துக்கு. கல்யாண வீடு சாமத்திய வீட்டுல நீங்கள் தரைக்குள்ள தான் 5 பலகாரத்தை ஒரே டைம்ல நாங்க சாப்பிடுவோம். இவங்க சந்தோஷமா தான் அனுப்பி விட்டவங்க. ஏன்னு கேட்டா ஒரு ஆளுக்கு ஒரு பலகார பேக், 5 பேருண்டா 5 பலகாரம் அப்படித்தான் கொடுக்கணும். ஆனா நீங்கள் என்ன செய்யறீங்க, சில ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் வந்தா குடும்பத்துக்கு ஒரு பலகார பேக்க தாரீங்கள். அதுல பார்த்தா ஒரு லட்டு இருக்கும், ஒரு பைத்தமணியாரம் இருக்கும், இத்தனோண்டி லட்டு. வீட்டுல 5 பேர் இருந்தா அந்த 5 பேரும் எப்படி நாங்கள் பிரிச்சு சாப்பிடுறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கஷ்டமான வேலை தானே. 5 பேரும் அந்த லட்டுக்கு அடிபடணும். உங்களோட கல்யாண வீட்டுக்கு எங்கட வீடு பிரச்சனை அடிபுடி பாட்டுல முடிஞ்சிடும். ஏன்னா ஒரு லட்டுக்கு ஆசைப்பட்டு, கண்ணா லட்டு தின்னா ஆசையா, அதுக்கு ஆசைப்பட்டு எங்கட வீடு அடிபுடி பாட்டுல முடிஞ்சிடும். ஓகே, அப்ப இனிமேல் என்ன செய்யறீங்கன்னு சொல்லி சொன்னா, இது பார்த்தா பிறகண்டான கொஞ்சம் யோசியுங்க. ஓகே, ரூம் போட்டு வேணுமென்றாலும் யோசியுங்க, நீங்க செய்யறது சரியா பிள்ளையாண்டு. இனிமேலாச்சு குடும்பத்துக்கு ஒரு பலகார பேக் கொடுக்காம ஆளுக்கு ஒரு பலகாரம் மட்டும் தயவு செஞ்சு கொடுங்கோ. நீங்க அத பகுடி பகுடியா சொல்ல வந்தனா, பகுடி பகுடியா சொன்னா நான் அதுல உண்மையிலேயே அர்த்தம் இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு லட்டு 5 அப்படி கேக்குல இருக்கிற வலி, கொடுமை, வேதனை அதை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். சோ நான் சொன்னதை யோசிச்சு பாருங்க. ஓகே.